அஸ்ஸலாமு வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் விளாக் வந்து பார்க்க போகிறோம். மார்னிங் என்ன டிஃபன் செஞ்சேன், அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற வீடியோ வந்து ஃபுல் விளாக்கை வந்து இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே அப்படின்னாவே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறது. ஏன்னா குட்டீஸுகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலையே இருக்காது, அவங்கள வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்புகிற வேலையே இருக்காது. அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்தோடனே பார்த்திங்கன்னா பால் அடுப்பில் வச்சுட்டு இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கையோடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரெட் ஆம்லெட் தான் வந்து போட்டிருந்தேன். குட்டீஸுக்கு 2 பேர்த்துக்கும் 10 மணிக்கு வந்து அரபிக் கிளாஸ் போகணும். அதனால் வந்து அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுச்சு. மாமாவும் வந்து ஏதோ மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இவங்க கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணுற வேலை இருந்தது. எடிட்டிங் பண்ணிகிட்டே உட்காந்து மணி 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். மாமா வந்து இன்றைக்கி மீட்டிங்லேயே வந்து சாப்பிட்றதுனால வந்து அவங்களுக்கு சமைக்கலை. எங்கள் 3 பேர்த்துக்கு மட்டும்தான் நான் சமைக்கணும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா திக்கிலி வந்து ரெடி பண்ண போகிறேன். அதாவது தக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒன்று. இது ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம விளாக் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து முதல் நாள் நைட்டே பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ வந்து மட்டன் வந்து நல்லா எலும்பும் கறிமா வாங்கி வச்சுருந்தேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து இந்த மட்டனை வந்து நல்லா போட்டு அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு கரெக்டாக வந்து 3லேருந்து 4 வந்து விசில் விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம வந்து இப்போ கறி நல்லா வெந்துருச்சு, தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுநாள் காலையில் அதாவது சண்டே வந்து நான் திக்லி எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்காக வந்து சின்ன வெங்காயம் வந்து நமக்கு பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணும். ஆனால் இப்போ விற்கிற விலை சின்ன வெங்காயத்துக்கு வந்து நம்ம முழுசாக வந்து சின்ன வெங்காயம் மட்டும் போட முடியாது. அதனால் வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி நான் வந்து அரைச்சிருக்கேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் சேர்த்து வந்து 100 கிராம் அளவுக்கு, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம், தண்ணி எதுவும் ஊற்றாமல். இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுட்டு இதே மிக்சிலே பார்த்திங்கனாக்கும் நான் வந்து தேங்காய் வந்து 1/2 மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து கசகசா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, தனியாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் இந்த திக்கிலி பண்ணுறதுக்கு வந்து மாவு வந்து வறுக்கணும். இதுக்கு வந்து நான் பச்சரிசி மாவு வந்து 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் அரைச்ச மாவு. நீங்கள் கடையில் வாங்குகிற மாவுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கூட உங்களோட அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு செய்ய போகிறேன். இதை வந்து லைட்டாக வந்து சூடுபட வந்து நம்ம வறுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக மொறுமொறுன்னா வறுக்க வேணாம், லேசாக வந்து சூடுற அளவுக்கு மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்ததை வந்து ஒரு பவுலில் வந்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் பிசைய போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கோங்க. பிசைய போகிற பாத்திரம் வந்து நல்லா அகலமாக இருக்கணும். இப்போ இந்த மாவை கொட்டி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. எதனாலனா நல்லா ஹீட்டாக இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, அதுக்கப்புறம் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கொதிக்க வைக்கிற தண்ணி வேணாம். வெது வெதுப்பாக வந்து தண்ணி எடுத்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாவில் வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து பேச்சொலா இல்லாட்டி வந்து ஒரு கரண்டியோட பேக் சைடு வச்சுட்டு அப்படியே வந்து பிரட்டி விடுங்க. ஏன்னா கொதிக்க கொதிக்க இருக்குன்றதுனால வந்து நீங்கள் கை வச்சு உங்களால் கிளற முடியாது. அதனால் இந்த மாதிரி கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்து வரணும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். இப்போ இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி ரவுண்டாக வந்து உருட்டணும். உருட்டிட்டு மேலே இருக்க அந்த 3 விரலை வச்சு இந்த மாதிரி அமுத்துனீங்கன்னாக்கும் உங்களுக்கு ஒரு டிசைன் மாதிரி கிடைக்கும். இதுதான் வந்து இதோட வந்து டிசைனு. இது மாதிரி தான் பண்ணுவாங்க. மறுபடியும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக வந்து உருட்டிட்டு இந்த 3 விரலை வச்சு லைட்டாக அமுக்கினீங்கனாக்கும் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாத்தையும் வந்து உருட்டி வச்சுக்கலாம். நம்ம நான் செய்கிறத பார்த்துட்டு குட்டீஸுக்கு 2 பேரும் நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அத்தம்மா, அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா வந்து இந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நானும் போய் எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க 1/2 கிலோ மாவு வந்து உருட்டி முடிச்சிருவாங்க. ஆனால் அந்த உருண்டையவே வந்து எனக்கு அந்த சேஃப் வரலன்னு மறுபடியும் நான் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இதில் பார்க்கும்போது எனக்கு அவங்க ஞாபகம் தான் வந்தது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திக்கிலி எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்கலாம். இதுக்காக நல்லா அகலமான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு கிளறதுக்கு ஈஸியாக போடுறதுக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். அதனால் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து காரத்துக்காக வந்து 2 பச்சை மிளகா, 2 தக்காளியை வந்து நீளமாக கட் பண்ணது இதை வந்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிருந்தோம்னா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்காக வந்து கம்மியாக வந்து
தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம அந்த சாரோட தான் குடிக்க போகிறோம். அதனால் வந்து காரம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம வீட்டில் உள்ள குழம்பு மசால் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாகலாம் மசால் சேர்க்க வேணாம். ரொம்ப கம்மியான குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து இதில் ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து உப்பு போட்டுட்டேன். இது கூடவே வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா சிம்மிலே வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம தட்டி வச்சுருக்க அந்த பீசஸ்லாம் வந்து இது கூட போட்டுக்கலாம். நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் போடணும். ரொம்ப ஒட்டி ஒட்டி போட்டுற வேணாம். அதுக்கு தான் அகலமான பாத்திரம் வைக்க சொன்னது. தனித்தனியாக போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக மட்டும் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3லேருந்து 4 டைம் வந்து போட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கும். இல்லாட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு 3 நாளாக வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப வந்து வேகாமல் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒன்றுக்கு ஒன்று போட்டு போட்டு டைம் கொடுத்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முதல் நாள் நைட்டு வந்து மட்டன் வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியோடவே வந்து இதை வந்து ஊற்றிடுங்க. முதல் நாள் சுட வச்சதோடு வந்து அப்படியே விட்டுறாதீங்க. மறுநாள் காலையிலேயும் வந்து ஒரு தடவை வந்து சூடு பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த மட்டனை ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பருப்பு சேர்க்கணும். துவரம்பருப்பை வந்து நான் ஒரு 3 விசில் வந்து விட்டு வச்சுருந்தேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நான் வந்து 3 விசில் விட்டு வச்சுருந்தேன். அதை வந்து ஃபைனலாக தான் ஊற்றணும். ஊற்றி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையில் வந்து இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. முஸ்லீம் சைடு வீட்டுகளில் பார்த்திங்கன்னா அந்த பக்ரீத்துக்கு அடுத்த ஒரு வாரத்தில் வந்து அந்த கறியெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல அதில் வச்சு இந்த திக்லி வந்து செய்வாங்க. சில இடத்துகளில் வந்து தக்கடின்னு சொன்னால் தான் தெரியும். இது வந்து எங்கள் அத்தம்மாவுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒன்று. அதுலேருந்து அப்படி எங்களுக்கும் பழக்கமாயிடுச்சு. இதை வந்து இப்போ எங்கள் குழந்தைகளும் வந்து நல்லாவே விரும்பி சாப்பிட்றாங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டீஸ்களுக்கு வந்து சண்டே அப்படின்றதுனால வந்து எப்போயுமே வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணுவோம். அதுக்கு வந்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் வேப்ப இலை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஆவாரம் பூ இது எல்லாம் போட்டு முட்டையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பேக் போட்டு அவங்கள வந்து ரெடி பண்ணியாச்சு. பேக்லாம் போட்டு முடிச்சுட்டு அவங்கள வந்து குளிக்க வச்சு வெளியே வந்து விளையாட அனுப்பிச்சாச்சு. இந்த சண்டே வந்து இப்படி தான் வந்து எங்களுக்கு போச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு விளாகில் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.